Good morning students, welcome to math class. Last week we studied about how to convert fraction to decimal and decimal to fraction numbers. Today we will discuss about comparison of decimal numbers. Okay, so இந்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீக் என்னென்ன பார்த்தோன்றதை நம்ம ஜஸ்ட் ஒரு ரீகால் பார்த்துடலாம். சரிங்களா? எப்படி ஒரு ஃப்ராக்ஷனை டெசிமலாக மாற்றலாம், எப்படி ஒரு டெசிமலை ஃப்ராக்ஷனாக மாற்றலான்றத இப்போ நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3/5ன்னு ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 3/5 ஃப்ராக்ஷனாக நாங்கள் இப்போ டெசிமலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஹவு? இப்போ இந்த டினாமினேட்டர் வந்து பவர்ஸ் ஆஃப் 10 மாத்திரம் நம்ம ஈஸியா அதை கன்வெர்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த 5 ஏதாவது மல்டிப்ளை பண்ணா 10 ஆர் பவர்ஸ் ஆஃப் 10 மாறும் 2. ஸோ 2/2 இதை மல்டிப்ளை பண்றேன். 3 2s are 6, 5 2s are 10. So the denominator having the powers of 10. சரிங்களா? இங்க எத்தனை ஜீரோஸ் இருக்கு? only 1 0. அப்ப டெசிமல் பாயிண்ட் லெஃப்ட் சைடுல ஒரே ஒரு புள்ளி தான் தள்ளி வரும். ஓகேங்களா? அப்ப the answer is 0.6. 3/5 equal to 0.6. சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ இதுல இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் 3/25. சரிங்களா? 3/25 எடுத்துக்கிறேன். இப்போ 25 என்ற நம்பரை எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணா 10 ஆர் பவர்ஸ் ஆஃப் 10 மாறும்? 4 ஆல மல்டிப்ளை பண்ணா 100 மாறும். 25 4 ஆல மல்டிப்ளை பண்ணா it will change 100. So multiply it by 4/4. 3 4s are 12. 25 into 4 100. So the denominator having two zeros. So from right to left we should shift the decimal point up to 2 places. Okay, இப்போ decimal point இங்க இருக்கறதால இருக்கும். அப்ப ரெண்டு ஜீரோ இருக்கறதால 1 and 2. இப்போ decimal point இங்க shift ஆயிடுச்சு. The answer is 0.1 for 3/25. Okay. Next, how to convert decimal to fraction. Decimal numberல இருந்து fraction எப்படி மாத்தலாம்ன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க 0.5 is a decimal number. இந்த decimal பாயிண்ட்க்கு அடுத்து எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? only 1 digits. நம்பர் having only 1 digits. இந்த டிஜிட்ஸ் பேர் என்ன? டெசிமலுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேல்யூ என்னது? டென்ஸ். TENTHS டென்ஸ். சரிங்களா? டெசிமல் டென்ஸுக்கு பக்கத்துல அடுத்த வர வேல்யூ என்னது? பிளேஸ் வேல்யூ ஹண்ட்ரட்ஸ். இதுக்கு பக்கத்துல இன்னொரு நம்பர் கூட அஷ்யூம் பண்ணிப்போம். இதனுடைய பிளேஸ் வேல்யூ என்னது? thousands. 1000 THS. சரிங்களா? so இதுதான் அது place value after the decimal point. After the decimal point the first value is tens, second value is hundreds, and the third value is thousands, fourth value வந்து 10,000s. சரிங்களா? only we should add THS. ஓகேங்களா? இப்போ இது வந்து ஹோல் பார்ட். டெசிமலுக்கு லெஃப்ட் சைடுல இருக்கிறது வந்து ஹோல் பார்ட் அல்லது இன்டெக்ரல் பார்ட்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, இப்போ இந்த நம்பர் வந்து 0.565. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இப்போ ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணலாம். ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டு சிம்பிளிஃபையும் பண்ணலாம் அல்லது அப்படியே விட்டுறலாம். சரிங்களா? அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆன்சர் தருவோம். இப்போ ஜஸ்ட் நம்ம இதை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? Here, how many digits after the decimal point? 1 2 3. ஓகேங்களா? So the decimal number having 3 numbers after the decimal points 1 2 3. அப்ப
we should remove the decimal point and write simply 565 by எத்தனை நம்பர்ஸ் இருக்கு 1 2 3 அப்ப 1 2 3 that is 1000 சரிங்களா டெசிமல் பாயிண்ட்க்கு அடுத்து எத்தனை டிஜிட்ஸ் வருதோ அத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோஸ் நம்ம டினாமினேட்டர்ல போடணும் சரிங்களா இப்போ another one example 6.56 so after decimal point how many digits are there 1 2 so we should remove the decimal point and write 2 zeros to the denominator 1 2 because after the decimal point the number having 1 2 digits ரெண்டு டிஜிட்ஸ் வரதால நம்ம 100 ன்னு போடுவோம் இப்போ another one example 7.5 so இந்த decimal point remove பண்ணிடுங்க 75 by decimal point க்கு அடுத்து எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு only 1 digits அப்ப இத 10 ன்னு போடலாம் சரிங்களா denominator 10 so இதுக்கு அப்புறம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கூட எழுதலாம் சரிங்களா இப்போ ஜஸ்ட் இத பத்தி நம்ம தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா டெசிமல்ல இருந்து எப்படி ஃபிராக்ஷனா கன்வர்ட் பண்ணலாம்ன்றத இப்ப தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் the decimal number 565.462 how to write in the expanded form இந்த நம்பர் எப்படி expanded formல எழுதலாம்ன்றதை இப்ப நம்ம பார்க்கலாம் first of all டெசிமலுக்கு லெஃப்ட் சைடுல இருக்க பார்ட் வந்து இன்டெகிரல் பார்ட்னு சொல்லுவாங்க டெசிமலுக்கு ரைட் சைடுல இருக்க பார்ட் டெசிமல் பார்ட்னு சொல்லுவாங்க சரிங்களா ஓகே இங்க பாருங்க the first value இந்த place value வந்து என்னது 1 இதுனது 1's place value இந்த 6 வந்து என்னது 1 10s இது 100s சரிங்களா that's all இப்போ இது 1's place அது 10s place இது 100s place சரிங்களா அடுத்து இது பாருங்க இது என்ன place 10s place 10s place இது என்ன place value 6 வந்து place 100s இது 2 ஓட place value என்னது thousands அதே போல tenths என்னது 1/10 ன்னு அர்த்தம் hundreds என்னது 1/1000 1/100 ன்னு அர்த்தம் thousands என்னது 1/1000 ன்னு அர்த்தம் சரிங்களா சோ இப்போ ஜஸ்ட் இத மல்டிப்ளை பண்ணி எழுதணும் இப்போ 5 into 100 this value for 5 is hundreds plus 6 into 10 plus 5 into 1 plus இதோட place 4 into 1/10 because இது வந்து tenths னா அது 1/10 plus 6 into 1/100 plus 2 into 1/1000 so இதுதான் அது expanded form ஓகேங்களா expanded form nothing but just அந்த place value நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் மென்ஷன் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்ல அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதணும் 5 into 100s 6 into 10 5 into 1 அதை எழுதியாச்சு இது வந்து ஹோல் பார்ட் அல்லது இன்டெகிரல் பார்ட்னு சொல்லலாம் இத பாருங்க இது 4 into 10s that is 4 into 1/10 6 into 1/100 2 into 1/1000 சரிங்களா so இதுதான் அது how to write the decimal number to expanded form the next one how to write expanded form to decimal first of all இங்க பாருங்க இந்த நம்பர்ஸ் எல்லாமே expanded form எழுதிருக்காங்களா இந்த expanded formல சில நம்பர்ஸ் வந்து அப்படியே ஹோல் நம்பரா இருக்குது பட் ஆனா ஒரு நம்பர் மட்டும் தான் வருது ஃபிராக்ஷனா இருக்கு தட் இஸ் அதே போல டினாமினேட்டர் வந்து என்னது 100 சரிங்களா அப்ப டினாமினேட்டர்ல 10 100 thousands
இதெல்லாம் வந்ததுன்னா சம்திங் ஏதோ டினாமினேட்டர்ல இருக்குதுன்னா அப்ப இந்த நம்பர்ஸ் எல்லாமே என்னது டெசிமல் பார்ட். எதுவுமே இல்ல டினாமினேட்டர்ல எதுவுமே இல்லைன்னா அது வந்து என்னது இன்டெகிரல் பார்ட். சரிங்களா? இப்போ இந்த இன்டெகிரல் பார்ட்டை நம்ம தனியா ஆட் பண்ணிக்கலாம். இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல இருக்கிற இன்டெகிரல் பார்ட்டை ஜஸ்ட் யூ ஷுட் ஆட். ஸோ 900 plus 50 950 950 plus 6 956. ஸோ இன்டெகிரல் பார்ட் வேல்யூ இதுதான். சரிங்களா? எப்பவுமே இன்டெகிரல் பார்ட்ஸ்ல இது போல வந்ததுன்னா நம்ம அப்படியே ஃபுல்லாவே ஆட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஆட் பண்ணி போட்டுட்டு நீங்க டென்ஸ் வேல்யூ பாருங்க. டென்ஸ்னா என்னது 1/10. இங்க பாருங்க டெசிமல் பார்ட்ல 10th வேல்யூ கொடுக்கல. சரிங்களா? அப்ப 10th வேல்யூ தராதால இத நம்ம எப்படி எழுதலாம்? அந்த பிளேஸ்ல 0ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? டென்ஸ் வேல்யூல எந்த எதுவுமே இல்ல. டென்ஸ் வேல்யூனானது 1/10. இந்த சப்போஸ் இங்க 2/10 இருந்ததுன்னா நீங்க இந்த இடத்துல நம்ம 2ன்னு போடலாம். சரிங்களா? இங்க எதுவுமே இல்ல. சரிங்களா? இங்க எதுவுமே இல்ல. ஜஸ்ட் அதனால 10th பிளேஸ் வேல்யூ நம்ம 0ன்னு போடலாம். 100th பிளேஸ் வேல்யூ அது 3. 100th பிளேஸ் எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும்? டினாமினேட்டர்ல 100 இருந்ததுன்னா அது 100th பிளேஸ் வேல்யூ. சரிங்களா? So that is 3. So the value for this expanded form is 956.03. சரிங்களா? இப்போ expanded formல இன்னொரு நம்பர் போறோம் பாருங்க. இப்போ 60 plus 5 plus 2/10 plus 3/1000 வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த expanded form நம்ம டெசிமலை எப்படி மாற்றலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இன்டெகிரல் பார்த்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 60 plus 5 65 plus இங்க டென்ஸ் வேல்யூ பாயிண்ட். இங்க டென்ஸ் பிளேஸ் வேல்யூ என்னது 2. அப்ப 2 போட்டுக்கலாம். நியூமரேட்டர்ல என்ன வேல்யூ இருக்கோ அதான் டென்ஸ் பிளேஸ் வேல்யூ. சரிங்களா? அண்ட் 100 பிளேஸ் வேல்யூ என்னது 100 பிளேஸ் வேல்யூல எந்த வேல்யூமே இல்ல. அதனால we should write 0. சரிங்களா? அடுத்து 1000th place வேல்யூ என்னது 3. So for this expanded form is 65.203. Students, the next topic is comparison of decimals. So இது வரைக்கும் நம்ம last week என்னெல்லாம் பார்த்தோம்ன்றதை இப்போ நம்ம ரீகால் பண்ணோம். Today we will see the new topic, comparison of decimals. Very easy topic. So we already know that how to compare the two numbers, greater than, lesser than, equal. So இத மூணு வச்சு தான் நம்ம ஒரு ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணுவோம். 2 or more numbers. சரிங்களா? Students, let us take two number 462 and 563. இப்போ இந்த ரெண்டு நம்பர்ல எது பெரிய நம்பர் அப்படின்றத நான் இப்போ கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதை பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் வேல்யூ என்னது? இதுலயே 4. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல 3 டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா? நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இஸ் 3. ஹியர் ஆல்சோ தி நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இஸ் 3. ஸோ அதனால நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? டிஜிட்ஸ்ல இருக்கிற வேல்யூஸ் நம்ம கம்பேர் பண்ணலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம கம்பேர் பண்ணோம்னா இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரையும் இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பரையும் தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம். அப்படிதானே? ஸோ இதுல பாருங்க 4, இதுல வந்து 5. இந்த நம்பர்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 5. ஸோ இதுல ரெண்டுத்துல எது பெரிய நம்பர்? 5 இஸ் கிரேட்டர். சரிங்களா? அப்ப நம்ம டைரக்டாவே சொல்லிடலாம் 462 இஸ் லெஸ்ஸர் தென் 563 or 563 is greater than 462. ரெண்டுத்துக்கும் என்ன ஒரே அர்த்தம் தான். 462 வந்து 563 விட கம்மி. அதே போல 563 வந்து 460 விட அதிகம். இது வந்து என்னது? லெஸ் தென். இது கிரேட்டர் தென். ஸோ இந்த சைன் பேர் என்னது? லெஸ் தென். இந்த சைனுக்கு பேர் என்னது?
greater than. சரிங்களா? Now compare these two numbers 672 and 5823. So இந்த ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணுங்க. Which one is greater? Obviously this number, because the number contain more than 3 digits. First one வந்து எத்தனை digits இருக்கு? Only 3 digits. This number contain only 3 digits, and this number contain 4 digits. So number of digits எந்த நம்பருக்கு அதிகமாக இருக்கோ அதான் பெரிய நம்பர். நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து இதுதான் அதிகமாக இருக்கு, இந்த நம்பரில் தான் அதிகமாக இருக்கு. ஸோ அதனால இதுதான் பெரிய நம்பர். ஸோ டைரக்ட்லி we say that 5823 is greater than 672. சரிங்களா? ஸோ இது வந்து நான் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வச்சு சொல்றேன். சரிங்களா? நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் ஒவ்வொரு பிளேஸ் வேல்யூவும் நம்ம கம்பேர் பண்ணி சொல்லணும். சரிங்களா? Example 1. Veeran bought 8.36 kilogram of potato and Sagar bought 6.29 kilogram of potato. So which is heavier? So now we should compare these two numbers 8.36 and 6.29. Which one is heavier? So compare 8.36 kilogram and 6.29 kilogram. So இங்க பாருங்க, டெசிமலுக்கு லெஃப்ட் சைடுல இருக்கிறது வந்து என்னது? ஹோல் பார்ட். இங்க ஹோல் பார்ட்ல என்ன வேல்யூ இருக்கு? 8 இருக்கு, 6 இருக்கு. கம்பேர் தி ஹோல் பார்ட். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம டெசிமல் நம்பர்ல whole part compare பண்ணோம். We should compare whole part. Here the number of digits in whole part is 1. Here also 1. This number contain 1. சரிங்களா? Compare whole part. Here the value of whole part is 8, and here the value of whole part is 6. So which one is greater? 8 is greater than 6. சரிங்களா? 8 is greater than 6. அப்ப நம்ம டைரக்டாவே சொல்லிடலாம் 8.36 greater than 6.29. இந்த ஹோல் பார்ட் 8 இருக்கு, இந்த நம்பர்ல ஹோல் பார்ட் 6 இருக்கு. சரிங்களா? ஹோல் பார்ட்ல எது பெரிய நம்பர்? 8 தான் பெரிய நம்பர். அப்ப மொத்த நம்பரும் பெரிய நம்பர் தான். அப்போ 8.36 kilogram is heavier. சரிங்களா? Example 2. Compare 99.56 and 99.65. ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் இப்போ நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹோல் பார்ட் எடுத்துக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இன் ஹோல் பார்ட் என்னது? 1 2. இந்த number of digits in whole part என்னது? 1 2. So the both the number having 2 digits. So அதனால நம்ம இத வச்சு நம்ம டைரக்ட்டா சொல்ல முடியாது. சரிங்களா? அதே போல இங்க பாருங்க 1's place வேல்யூ என்னது? 9. அதே போல 1's place value 9. 10's place value 9. Here also 10's place value 9. Therefore the whole part values are equal. The whole part values are equal, that is 99 99. Next we have to compare the tens place value. So here tens place value is 5. Here tens place value is 6. So 5 is less than 6. அப்படிதானே? 5 வந்து
6 விட சின்னது. அப்ப இப்போ நம்ம சொல்லலாம் therefore this number is less than this number. ஓகேங்களா? therefore 99.56 இதை வச்சு தான் நம்ம லெஸ்ஸர்னு சொல்றோம். less than 99.65. சரிங்களா? ஸோ இந்த ரெண்டு நம்பர் கம்பேர் பண்ணி தான் நம்ம லெஸ் தென்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ எதை வச்சு நம்ம சொல்றோன்றத நம்ம ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு அண்டர்லைன் பண்ணணும். சரிங்களா? பிகாஸ் இந்த ரெண்டு நம்பர்லையும் ஹோல் பார்ட் ஈக்குவலாக இருக்கு இல்லையா? 99 99. அடுத்தது 10th பிளேஸ் வேல்யூல 5 6. ஸோ இதை வச்சு தான் நம்ம லெஸ் தென்னு நம்ம முடிவுக்கு வரோம். ஓகேங்களா? சப்போஸ் இந்த வேல்யூவும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அதுக்கு அடுத்து இருக்கிற வேல்யூ என்னது? 1000th பிளேஸ் வேல்யூ, சாரி 100th பிளேஸ் வேல்யூ. அதை நம்ம கம்பேர் பண்ணணும். இங்கே நம்மளுக்கு 10th பிளேஸ் வேல்யூலேயே ரிசல்ட் கிடைச்சது, அதனால நம்ம டைரெக்டாக எழுதிடலாம். சரிங்களா? சப்போஸ் 10th வேல்யூவும் ஈக்குவலாக இருந்தால் அடுத்தது 100th வேல்யூவை நம்ம கம்பேர் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3. கம்பேர் 4.571 and 4.578. இங்க ஹோல் பார்ட்ல 4 இருக்கு, இங்க ஹோல் பார்ட்ல 4 இருக்கு. ஸோ போத் த நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல். அடுத்தது பாருங்க 10th பிளேஸ் வேல்யூ பாருங்க. 10th பிளேஸ் வேல்யூல இங்கேயும் 5 இருக்கு, இந்த நம்பர்லயும் 5 இருக்கு. ஸோ போத் ஆர் ஈக்குவல். அடுத்தது 100th பிளேஸ் வேல்யூ பாருங்க. இங்கேயும் 7 இருக்கு, இங்கேயும் 7 இருக்கு. ஸோ போத் ஆர் ஈக்குவல். சரிங்களா? ஸோ therefore here the whole number parts are equal. இதனா whole number parts என்னது? 4 here also 4. டெசிமல் லெஃப்ட் சைடுல வரத நான் சொல்லுவாங்க whole number parts. ஸோ இது ரெண்டு நம்பர்ல அது ஈக்குவலா இருக்குது. அதனால அடுத்தது என்ன இருக்கு? 10th place. 10th place values. Whole parts வந்து 4 equal to 4. அடுத்து 10th place value. 10th place value இங்க இருக்கு 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு. ஸோ both are equal. அடுத்தது 100th place. 100th place value. So 100th place value இங்க என்ன இருக்கு? 7 இருக்கு, இந்த நம்பர்லயும் 7 இருக்கு. So both are equal. சரிங்களா? அடுத்தது 1000th place. 1000th place value. 1000th place value. So இந்த 1000th place value 1 இருக்குது, இந்த 1000th place value 8. So 1 வந்து 8 விட சின்னது, that is 1 less than 8. 1 less than 8. சரிங்களா? அப்ப இந்த 4 therefore 4.571 is less than 4.578. சரிங்களா? இப்போ நம்ம ரெண்டு நம்பர் கம்பேர் பண்ணும்போது ஹோல் பார்ட் ஈக்குவலா இருக்கு, 10th பிளேஸ் வேல்யூ ஈக்குவலா இருக்கு, 100th பிளேஸ் வேல்யூ ஈக்குவலா இருக்கு. கடைசியா 1000th பிளேஸ் வேல்யூ லெஸ்ஸரா இருக்கு, that is 1 less than 8. ஸோ அதனால this 4.571 is less than 4.578. சரிங்களா? Next compare 6.53 and 6.5. சரிங்களா? Solution. Here whole part value என்ன பாருங்க? Both are equal, 6 equal to 6. Next 10th place value பாருங்க. 10th place வந்து after the decimal point. 10th place value that is
5 இங்க பாருங்க இங்க 5 so both are equal. அடுத்தது hundreds place value hundreds place value ல இந்த இடத்துல 3 இருக்கு. இந்த எதுமே இல்லனா என்ன அர்த்தம்னா 0 இருக்குன்னு தான் அர்த்தம். சரிங்களா? டெசிமல் நம்பருக்கு லாஸ்டா அதாவது டெசிமல் பார்ட்ல லாஸ்டா நம்பருக்கு அடுத்தபடியா எத்தனை ஜீரோ சொன்னாலும் ஆட் பண்ணலாம். சரிங்களா? அப்படி ஆட் பண்ணாலும் அதனுடைய வேல்யூஸ் சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? 6.50 என்றாலும் 6.5 என்றாலும் சேம் தான். சரிங்களா? அதுக்கு 6.500 அப்படின்னாலும் 6.5 என்றாலும் ஈக்குவல் தான். சரிங்களா? ஸோ டெசிமலுக்கு ரைட் சைடில் எத்தனை ஜீரோஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். டெசிமல் பார்ட்டுக்கு 5 தான் லாஸ்ட் நம்பர். அந்த லாஸ்ட் நம்பர் கூட எத்தனை ஜீரோஸ் வேணாலும் ஆட் பண்ணாலும் வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. சரிங்களா? பட் ஆனால் நம்பருக்கு பிட்வீன்ல 0 லை ஆயிடுச்சுன்னா அதை நம்ம ஒமிட் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? 6.05ம் 6.50ம் both are not equal. சரிங்களா? இதுவும் இது ஈக்குவல் கிடையாது. சரிங்களா? பட் ஆனா 6.05ம் 6.050ம் ஈக்குவல். These two numbers are equal. சரிங்களா? Because இந்த நம்பர் டெசிமல் பார்ட்டுக்கு லாஸ்டா 0 இருந்ததுன்னா அதை நம்ம எழுதணும் அவசியம் கிடையாது. சரிங்களா? அப்படி 0 ஆட் பண்ணாலும் அதனுடைய வேல்யூஸ் சேஞ்ச் ஆகாது. இதுதான் முக்கியமான கான்செப்ட். சரிங்களா? இப்போ அதை வச்சு தான் நம்ம இப்போ இதை போட போறோம். இந்த பாருங்க, இந்த இடத்துல 3 இருக்கு. இங்க எதுவுமே இல்லைன்னா இருக்கட்டும் 0 தான் இருக்கும். சரிங்களா? அப்ப 3 is greater than 0. Therefore, this number 6.53 is greater than 6.50. சரிங்களா? எதுவுமே இல்லைனாலும் இங்க என்ன இருக்கு அர்த்தம் 0 இருக்கு அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்படி தான் நம்ம இந்த வேல்யூஸை கம்பேர் பண்ணணும். Students, the next topic is representing decimal number on number line. Representing decimal numbers on a number line. So we already know that how to represent a natural number on a number line or whole number on a number line. சரிங்களா? whole number ஒரு நம்பர் லைன்ல பிளாட் பண்ணிட்டு நம்ம அதை ரெப்ரசன்ட் பண்றத நம்ம 6th ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சரிங்களா? இங்க ஜஸ்ட் டெசிமல் நம்பர்ஸ் நீங்க ஆல்ரெடி ஸ்கேல்ல மார்க் பண்ணிருப்பீங்க. 5.2 6.3. சரிங்களா? இதை எப்படி நம்ம மார்க் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? இந்த பாருங்க 0 இருக்கு. இது வந்து ஒரு சென்டிமீட்டர் ஸ்கேல். சென்டிமீட்டர் ஸ்கேல் வந்து நான் அப் டு 2 சென்டிமீட்டர் வரைக்கும் வரைஞ்சிருக்கேன். சரிங்களா? இப்போ இதுல நம்ம எப்படி இந்த டெசிமல் நம்பரை பிளாட் பண்ணலாம், எப்படி மார்க் பண்ணலாம்ன்றதை இப்போ நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய கோடு இருக்கும். எடுத்த உடனே ஒரு பெரிய கோடு இருக்கும். பெரிய கோட்டினுடைய வேல்யூ வந்து 0. பெரிய கோட்டுக்கு அடுத்து ஒரு சின்ன கோடு இருக்கும். இதனுடைய வேல்யூ வந்து 0.1. இதுக்கு அடுத்தது இன்னொரு மூணாவது கோடு 1 2. இது 0.2. இது 0.3 and then இது 0.4. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்ததா ஒரு இதை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். அதே போல இதை விட கொஞ்சம் சின்னதா இருக்கும். இந்த கோட்டினுடைய வேல்யூ வந்து என்னன்னா 0.5. சரிங்களா? ஸோ இது ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. அடுத்தது இதனுடைய வேல்யூ என்னது 0.6. இது 0.7. இது 0.8 and then 0.9. சரிங்களா? ஸோ இது வந்து அது 0.10.
சரிங்களா 0.10 இருக்கிற இடத்துல இங்க என்ன இருக்கு 1 இருக்கு. அடுத்தது இது என்னது 1.1 இது 1.2 and this 1.3 1.4. ஸோ அடுத்ததா ஒரு கோடு வரும். அந்த கோடு வந்து 1 விட சின்னதாக இருக்கும். அதே போல் 1.4 விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இந்த கோட்டினுடைய வேல்யூ என்னன்னா 1.5. இந்த கோட்டினுடைய வேல்யூ 1.6. இந்த கோட்டினுடைய வேல்யூ 1.7. இதனுடைய வேல்யூ 1.8. இதனுடைய வேல்யூ 1.9. அடுத்த கோட்டினுடைய வேல்யூ 2. சரிங்களா? அதே போல இது 2.1 2.2 2.3. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம இது தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம டெசிமல் நம்பர்ஸை அழகாக பிளாட் பண்ணலாம். சரிங்களா? Next example 5. Represent 1.7 on number line. ஒரு நம்பர் லைனை ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கணும். சரிங்களா? வரைஞ்சிட்டு இதில் 1.7 நம்ம இப்போ மார்க் பண்ணணும். சரிங்களா? மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வேல்யூவாக நம்ம பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் கோடு வந்து 0.1 0.2 0.3 0.4 and 0.5 0.6 0.7 0.8 0.9 1. சரிங்களா? இப்போ இதனுடைய வேல்யூ என்னது 1.1 1.2 1.3 1.4. இது 1.5 and then 1.6 1.7. ஸோ இதுதான் அது 1.7. ஜஸ்ட் நம்ம இது போல மார்க் பண்ணிட்டு இது போல ஏரோ மார்க் பண்ணிட்டு 1.7 எழுதணும். சரிங்களா? இதுதான் அது representing decimals on number line. சரிங்களா? Thank you students. Have a nice day.